ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். சபைக்குள்ள இருக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆமென். சிந்தனை இங்கே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துல நாம் எப்போதும் தேவனுடைய சந்நிதியில் வரும்போது இதுல ஒரு நிலையோடு காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு நேரம் எவ்வளவு ஜனங்களுக்காக பெரிய பெரிய தலைவர்களுக்காக அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில காத்திருந்திருப்போம் ஒருவேளை. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அந்த இடத்துல உட்காரவே முடியல. ஆக்சுவலா உட்கார்ந்தவங்களுடைய நிலைமை இங்க வந்தவங்க தான் தெரியுது. ஆனா உட்கார்ந்துங்கிற உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், இங்க வந்து பேசி பாருங்க, ஆண்டவருடைய பாகம் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஆமென். அதனால யாரையும் குறைய சொல்லதுக்காக இதை சொல்லல. நம்ம பேசுகிறவனை காட்டிலும் கேட்கிறவனாய் இருக்கணும். வேதம் சொல்லுது, நான் சொல்லல. ஆமென். அதனால ஆண்டவர் சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். காது எடுத்துட்டு ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டுக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா காதுகளை மட்டும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் வைங்க. ஆண்டவர் நம்மை உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் ஒரு மூல வசனத்தை வாசிச்சு வார்த்தைக்குள்ளாக கடந்து போகலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். சீக்கிரம் முடிச்சிடுறேன், யாரும் பயப்படவே தேவையில்லை, ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஆமென். அல்லேலூயா. சரி. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று சரி. இப்போ ஒரே ஒரு வேர்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஆத்ம பாரம் இல்லாமல் ஒருவரும் ஊழியம் செய்ய முடியாது. ஏதோ வேதம் வாசிக்கிறோம், சபைக்கு வரோம், ஜெபிக்கிறோம், இந்த காரியம் மட்டும் கிறிஸ்துவனுடைய அடையாளம் அல்ல. அப்படி இருந்தால் கிறிஸ்து சீஷர்களை உருவாக்கி இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. சீஷர்களை உருவாக்கி உலகம் எங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து சுவிசேஷம் அறிவித்து அவர்களை சீஷரா மாற்றணும் சொன்னார் ஆண்டவர். அப்போ எல்லாம் இன்னும் முடிந்து விடவில்லை. எப்போ ஆண்டவர் முடிந்து விட்டது என்று நம்மை பார்த்து சொன்னாரோ அப்பொழுதே இந்த உலகத்துல சுவிசேஷ பணி தொடங்க ஆரம்பித்து விட்டது. எனக்கமான தேவச்சனமே, அப்ப சபைக்கு வர கிறிஸ்துவர்களாய் வாழுகிறது அல்ல, கிறிஸ்துவுடைய சித்தம், ஆண்டவருடைய சித்தம், இயேசுவுடைய சித்தம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நாம் ஒவ்வொருவரும் எழுத வேண்டும். ஆண்டவருக்காக நாம் ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்யணும். ஆண்டவர் வாஞ்சிக்கிறாரு. சீஷர்களா மாறணும், சீஷத்துவத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமென். அப்படி இருக்கிற நாம் எப்படி இருக்கணும்? ஆத்ம பாரத்தோடு இருக்கணும், ஆத்ம தாகத்தோடு இருக்கணும், ஆத்மகளுக்காக வியாக்குலப்படணும், கர்ப்ப வேதனை அடையணும், கண்ணீர் சிந்தணும். ஆமென். ஏன்னா கிறிஸ்துவுக்கு நாம தான் அடையாளம். எனக்கு அன்பான தேவச்சனமே, கிறிஸ்துவர்களை வாழ்வது ஈஸி, கிறிஸ்துக்குள்ள வாழ்வது ரொம்ப கஷ்டம். ஆமென். இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்துவர்களை அநேகர் வாழ்றாங்க, மாயமான காரியத்திலே இருப்பாங்க, உலகத்துல இருப்பாங்க, சபைக்குள்ள இருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டங்க. ஆனா கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்து நிற்க வேண்டுமானால் இந்த ஆத்ம பாரம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சரி. ஆதியாகமம் 21:19-16 வசனங்கள் படிக்க வேணாம், நான் அந்த காரியத்தை வெளிப்படுத்துறேன். இங்க ஒரு தாகம் இருக்குது. ஆமென். ஆகார் தனக்கு உண்டான எஜமானால் துரத்தி விடப்பட்டு அந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிகிற போது, ஓ என் ஆண்டவனே, என் பிள்ளை சாக கிடக்கலாம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கலாய்த்தவளாய், வழி தெரியாதவளாய், கண்ணீர் சிந்தி தவித்த போது, இதோ தேவதூதன், உனக்கு நீ என்னமா பண்ற, ஏன் அழுகுறீங்க, ஆகாரே உனக்கு என்ன நேர்ந்தது? ஆமென். அல்லேலூயா. ஆகாரே உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவரே என் பிள்ளை சாக கிடக்குறாப்பா, நான் தூரத்துல வச்சுட்டு வந்து இங்க முழநாள் பண்ணிட்டு அழுகுறப்பா, என் பிள்ளை சாகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அழுகுறாங்களே. ஆமென். அந்த நேரத்திலையும் அந்த அடிமை பெண்ணுக்கும் இறங்கி அவருடைய பாரத்தை, அவருடைய தாகத்தை தீர்க்கிறார் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் ஆராதிக்கிற நாம தாகத்தோடு இருக்கணும்னு சொல்ல வரேன். ஆமென். வாஞ்சியோடு இருக்கணும்னு சொல்ல வரேன். சமாரியா ஸ்திரீனுடைய தாகத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காரியத்தை நான் பிற்பாடு சொல்றேன். சிம்சோன் மேல ஒரு தாகம் இருந்துச்சு. அது என்ன தாகம்னு நான் சொல்றேன். ஆமென். லாஸ்ட்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்துல வழி நடத்தி கொண்டு போகப்பட்ட போது அவர்களுக்கு வான தூதர்கள் முன்னுகிற மன்னாவினாலே போஷித்து வழி நடத்தினார். கண்மலையில பிளந்த போது தண்ணீரை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இப்படியாக மனுஷர்களுடைய தாகம் வெவ்வேறு நிலைகளில் காணப்படுதுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான திரியேக தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே மனுஷனுக்குள்ளாகவும் ஆவி ஆத்மா சரீரம் என்று 3 நிலைகளால் பிரிக்கப்பட்டு கிடக்கிற சரீரம் தான். இந்த சரீரத்துக்குள்ளாக
எப்போ ஸ்தோத்திரம் சொல்றோமோ அப்பவே நமக்கு எதிராக இருக்கிற எரியும் மதில் இடிந்து விழும். ஆமென். அல்லேலூயா. அது சொல்ற வரைக்கும் தான், முழங்கால் படியிடுற வரைக்கும் தான் வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. ஜெயம் நமதே. பாருங்க, இப்ப கவனிங்க. அப்போ ஆவிக்குரிய தாகம்னா என்ன? சின்ன சின்ன நிமிஷம் மட்டும் நான் சொல்லி தரேன். தேவ சித்தத்தின் மேல ஒரு தாகம் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். அது எங்க கிடைக்கும்னா, உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் தேவ சித்தம் கிடையாதுங்க. எல்லா மனுஷர்களுக்கும் சித்தம் இருக்கும். ஆனா தேவனுடைய சித்தத்தை தேடுறது தேவனுடைய மனிதர்கள் மாத்திரம் தான். அப்ப தேவனே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்ப்பா, நான் பாவியா இருந்தேன்ப்பா, உங்க நான் இன்றைக்கு தெரிஞ்சு கொண்டப்பா, என் வாழ்க்கையில நீ என்ன சித்தம் வைத்திருக்கிறீ? ஆமென். அல்லேலூயா. இந்த தேவ ஆவிக்குரிய ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப அதுதான் அந்த தாகம். அது மாத்திரமல்ல, இங்க பாருங்க, அந்த தாகம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? இப்ப இயேசுக்குள்ள ஒரு தாகம் இருந்துச்சுன்னு சொல்றோம். அதாவது அந்த தாகத்தை கல்வாரி சிலுவையில அவர் தொடங்கி தான் வச்சார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை முடிக்கல. என் ஆண்டவர் அந்த தாகத்தை தொடங்கி வைக்கிறார். அதனால ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் 2ஆம் அதிகாரத்துல அந்த மேல் வீட்டு அறையில ஒன்று கூடி பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ தண்ணீருக்காக வாஞ்சி காத்திருந்தாங்க. அப்ப வேதம் அப்படிதான் சொல்லுது, பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீர் ஊற்று. அவர்தான் அவருடைய தாகம் அவன் மேல தீர்க்கமாக வந்து ஊற்றின பிற்பாடுதான் முன்னாடி மறுதலித்த பேதுரு எழும்பி ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஊழியம் செய்யற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய பிரகாரம் தாகம் இருக்க வேண்டும். எனக்கமான தேவச்சனமே, அந்த தாகம் நம்ம வாழத்தை வேஸ்ட்டுங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, அப்பதான் நீங்க ஃபேனே வேணாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்போ ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஒரு தாகம் இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில தாகம் இருக்கணும். இப்ப பாருங்க, இயேசுசாமி அந்த தாகத்தை வெளியேறணுமா சொல்றாரு. என்ன தாகம்? யார் இந்த பரிசுத்த ஆவியானவர் நான் கடந்து போகிறேன். ஆமென். அது முடிவுதான். ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய தேற்றரவாக நான் போனால் வழி உங்களை எடுத்து வர மாட்டாரே. அப்ப நீங்க யோசிக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரதான் பிற்பாடு காத்திருந்தாங்க. மேல்வீட்டு அறையில 120 பேர் காத்திருந்த போது இரட்டை நாமங்களாய் பிரிந்து இறங்கினாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கின மாத்திரம் அதே பேர் சொல்ற மாதிரி, டேய் என் இயேசு ராஜாவை நீங்க வேண்டாம் கொலை செஞ்சீங்கன்னு சொல்ற தைரியம் வரும்னா அவர்தான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அந்த தாகம் இருக்கணும், அந்த பாரம் இருக்கணும், அந்த வலி இருக்கணும். இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஊன்றி கட்டப்பட்டிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கா? வல்லமை இருக்கா? ஆமென். அல்லேலூயா. அந்த தாகம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அப்ப அவர் தொடங்கி வைத்த அந்த காரியத்தை யார் தான் முடிப்பா? யார் முடிப்பா? இன்ஃபினிட்டி. ஆமென். அது கண்டினியூ ஆகணும். அந்த 12 சீஷர்களே போதும்னா இன்னைக்கு உலகத்துல ஏன் விபச்சாரம் இருக்கு? அந்த 12 சீஷர்களே போதும்னா இன்னைக்கு ஏன் விக்கிரகத்தை ஆராதிக்கிறாங்க? அந்த 12 சீஷர்களோட இந்த உலகம் முடிஞ்சிருக்கணும்னா இயேசுசாமி வந்திருக்கணுமே. ஏன் வரல? யோசிக்கணும். எனக்காக தேவச்சனமே, என் தேவன் ஒரு திட்டம், ஒரு சித்தம் உனக்காக உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் என்றால் அது உன்னை குறித்த என்னை குறித்த மகா பெரிய திட்டம். பவுலை போல அல்ல, பேதுருவை போல அல்ல, யோவானை போல அல்ல. நீ விசேஷமானவன் என்பதை முத்திரை குத்தி வைத்திருக்கிறாரே. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவ தண்ணீர் உன் மேல ஊற்றுகிறார். அந்த ஆவியானவரை வாஞ்சை பண்ணுங்க. அந்த ஆவியானவர் மேல தாகப்படுங்க. அவர் அளவில்லாம உங்களை நிரப்பும் போது நீ பேதுருவை காட்டிலும் அநேக அற்புதங்களை செய்த. ஆமென். அல்லேலூயா. நான் ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிடம் அதிகமான அற்புதங்களை அதிசயங்களை செய்வான் சொன்னாரா? அந்த 12 பேர் வாழ்க்கையே நடக்காத ஒரு அற்புதம். ஏன்? இயேசு சாமியே செய்யாத ஒரு அற்புதம் என் மூலமா நடக்கும். நீ கேட்டீங்கன்னா நடக்கும். ஏன்னா இயேசு சாமி செய்யாத ஒரு அற்புதம் பேதுரு மூலமா நடந்துச்சு. தெரியுமா? தெரியுமா? பேதுரு நடந்து போன போது அவன் நிழல்பட்டவர்கள் எல்லாம் சுத்தமானார்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? ஆமென். அல்லேலூயா. இயேசு சாமி கூட நிறைவேற்ற முடியாத அற்புதத்தை விசுவாசிகள் செய்வார். அவரே சொன்னார்ல. அவர் நடந்து போகும்போது யாரு? பேதுரு வைராக்கியத்தோடு பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி போகும்போது அவன் நிழல்பட்டவங்க கூட சுத்தமானாங்கன்னா உன்னை பயன்படுத்துவது எம்மாத்திரம். ஆமென். என் தேவனுக்கு எவ்வளவு நிச்சயமா இருக்கும். உன்னை குறித்த ஒரு திட்டம் எவ்வளவு பெரிதா இருக்கும். அந்த தாகப்படுங்க. அதுல வாஞ்சியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமா. இந்த தாகத்துக்கு முன்னாடி வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதான ஒரு காரியம். அப்போ தாகமா இருக்கிறேன்னா சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். விசுவாசிகள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பணி உண்டு. ஆத்மா மேல பாரப்படணும், தாகப்படணும். ஏதோ நம்முடைய காரியம் மாத்திரம் முடிஞ்சிச்சுன்னு இருக்கக்கூடாது. சங்கீதம் 42:1-2 சொல்லுது,
அல்லேலூயா. என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும், பொய் சொல்லதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆமென். அது உங்க வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த நேரத்துல எதுக்காக யாருக்காக பாடப்படுறதுனே தெரியாது. அது தெரிந்தவங்களா இருக்கணும், தெரியாதவர்கள் இருக்கணும், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அந்த பாடம் இருக்கு. அந்த தாவீது மேல இருந்த பாடம், அந்த தீர்க்கதரிசன வார்த்தை பாருங்க. அந்த காரியத்தை சொல்லும்போது, தேவனே மான்கள் நீரோடைச்சிட்டு வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது. தண்ணி தேடி அலையிற ஒரு மானுக்கு தண்ணி கிடைச்சதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படும். அப்படியே கூட இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தாகம் நமக்கு இருக்கணும். அந்த தாவீது அப்படிப்பட்ட ஒரு தாகத்துக்காக கெஞ்சுறார் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 63:1 சொல்லுது, வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தை போல. அப்படியே வெடிப்பா இருக்க பாருங்களா, சில நிலம் தண்ணியே இல்லாம வறட்சில அந்த நிலத்து மேல தண்ணி ஊத்துனா கொஞ்ச நேரத்துல காஞ்சிரும். பார்த்திருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம ஆத்மா வறண்டதும் விடாய்த்ததுமா இருக்குது. சாமி, உம்முடைய ஆவியை, உம்முடைய அபிஷேகத்தை, உம்முடைய வரத்தை, உம்முடைய கனிகளை என் மேல போடுங்கப்பா அப்படின்ற தாகம், அப்படின்ற பானம் நமக்குள்ள இன்றைக்கு இருக்க வேண்டும். சங்கீதம் 143:6 சொல்லுது, வறண்ட நிலம் போல. அந்த வசனம் வருது, வறண்ட நிலம் போல நான் தாகமா இருக்கேன் ஆண்டவர் மேல. ஆமென். இன்னொரு இடத்துல ஆவிக்குரிய விஷயத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு போவான். கவனிங்க எனக்கு தேவச்சனமே, எவன் இயேசு சாமியை விசுவாசிக்கிறானோ அவனிடத்துல ஜீவ ஊற்று புறப்படும். அவங்க கிட்ட பேசும்போதே தெரிஞ்சிடும் அவங்க கிட்ட பானம் இருக்கா இல்லையா. வேஷம்லாம் போட முடியாது. ஆண்டவருக்கு முன்னாடி வேஷம்லாம் போட முடியாது. நான் உண்மையாவே சொல்றேன். ஆண்டவருக்குள்ள இருக்க ஆத்ம பானம் ஒரு மனுஷன் இருக்கணும்னா சாதாரண நிற்கும் போதே கண்ணீர் வரும். ஒரு ஆத்ம ஒரு குடிகாரனை பார்க்கும் போதே கண்ணீர் வரும். ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கும் போதே கண்ணீர் வரணும். ஒரு விபச்சார செயலை பார்க்கும் போதே கண்ணீர் வரணும். நான் ஏன் இதுக்கு சொல்றேன்னா, நம்ம பழையவர்கள் அல்லவே, பழைய எல்லாம் ஒழுங்கு போச்சு, நம்ம புதுசா இருக்கிறோமே. அப்போ அவன் அப்படி இருக்கிறான் நம்ம பார்க்கும்போது அந்த பானம் உன்னை தொற்றி பிடிக்கவில்லை என்றால், அப்படிப்பட்ட ஒரு பானம், ஒரு வலி உன்னை பற்றி பிடிக்கலன்னா நான் கிறிஸ்தவனும் கிடையாது, ஆவிக்குரிய பாரம் இல்லாதவன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த தாகத்தை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. கண்மான தேவ சொல்லுங்க. ஃபைனலா இதுல ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. ஆவிக்குரிய கனிகள், வரங்கள், சொப்பனங்கள், தரிசனங்கள், வெளிப்பாடுகள், வியாக்கியானங்களுக்கு வாஞ்சிக்கும். அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் ஆவிக்குரிய ஒரு தாகம். ஆவிக்குரிய கனிகள், ரட்சிக்கப்பட்ட, அந்நிய பாஷை பேசுறேன், அபிஷேகம் பெற்றுக்கிட்டேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், சபைக்கு போறேன், அடுத்தவனை சபைக்கு கொண்டு வரணும். இது மாத்திரம் இல்ல, இதை தாண்டி என் வாழ்க்கையில நான் யாருக்கு மருத்துவப்படுத்துகிற காரியத்தை எனக்கு கொண்டு மாட்டவரே. ஆவிக்குரிய கனிகள், வரங்கள், சொப்பனங்கள், தரிசனங்கள், வெளிப்பாடுகள், வியாக்கியானங்களால அலங்கரிக்கப்பட்ட என்னை இந்த தேசத்தில் அடையாளம் காட்டுங்கப்பா, என்னை நிலைநிறுத்துற. அப்படி இல்லைன்னா கிறிஸ்தவனா யாரு? கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறவர், கிறிஸ்துவை மருத்துவமாக்கி காட்டுகிறவர். இந்த ஆவிக்குரிய தாகம், ஆவிக்குரிய பாரம் உங்களுக்குள்ளும் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்போ ஆத்ம தாகத்தை ஒரு நாலு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஆத்ம தாகம்னா என்ன? ஆமென். கவனிங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறாங்க. இந்த உலகத்துல கடன் வாங்கியிருக்கலாம் நிறைய. யாரும் கடன் வாங்காதவங்க கிடையாது, கடன் கொடுக்காதவங்க கிடையாது. ஆமென். உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தது. ஆமென். இந்த உலகத்துல அப்போ கடன் கொடுக்கிறவனா கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறவன். அவர் சொல்லுது வேதம், அவர் ஐஸ்வர்ய சம்பனர். ஆமென். அந்த ஐஸ்வர்ய சம்பனருக்கே கடன் கொடுக்க முடியும். அது எப்படின்னு பாருங்க. சொல்லுது, கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறதுனா ஏழைக்கு இறங்கணும். இந்த காரியம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது. என்ன கேட்டா? ஆமென். அல்லேலூயா. எது தெரியுமா? நியாய தீர்ப்புல மேன்மை பாராட்டணும். நீங்க கற்பனை செஞ்சாலும் செய்யலாம் சரிதான், நீங்க நம்பினாலும் சரிதான், நம்பலாம் சரிதான். ஒரு மனிதன் மருத்துவமாக்கி இரக்கத்தை தன் ஆடையாக உறுதி கொண்டு எப்பெல்லாம் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் அவனுக்காக இறங்கி எவெல்லாம் இருக்கிறானோ, ஆமென், அப்படி இரக்கம் உள்ளவனை தான் கர்த்தர் நியாய தீர்ப்புல நேர்மை பாராட்டம் சொல்றாரு. நல்லா கவனிங்க. நான் இந்த பண்ணேன், அது பண்ணேன், அப்படி பண்ணணும், நான் கார் வச்சுனா பக்கம் வச்சு நீ என்ன உணவு வச்சுட்டு இருப்பா, அப்படி ஓடணும் இல்லை. நியாய தீர்ப்பிலே நியாய தீர்ப்பிலே மேன்மை பாராட்டுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் ரகசியமா சொல்றாரு. அது இரக்கம். ஆமென். நம்ம எங்கெல்லாம் நீ இரக்கம் பாராட்டின இல்ல, ஒரு பிச்சைக்காரனுக்கு இறங்கணும் இல்ல, ஒரு விதவைக்கு இறங்கணும் இல்ல, பாவா ஒரு உதவியற்றவனுக்கு உதவி செஞ்சல, இவனான்னு சொல்றாரு ஆண்டவர். ஆமென். யூ ஆர் செலக்டட். நீ அங்க செலக்டட் ஆகப்படுற. எனக்கு அன்பான தேவச்சனமே, நியாய தீர்ப்புல இரக்கம் மட்டும்தான் மேன்மை பாராட்டும். மற்ற
அப்ப இரக்கத்தோடு இருப்போம். ஆமென். காண்கிற ஒரு சகோதரன்ல உனக்கு அன்பு கூற முடியலன்னா காணாத தேவனிடத்துல நான் அன்பு கூறன்னு சொல்றது பொய். அப்ப என்ன செய்யணும்? சகோதரனா யாரு? சபைக்கு வர அக்கா மட்டுமா, இல்ல உன் கூட பிறப்புகள் மட்டுமா? இல்லையே. கிறிஸ்துவுக்குள்ளாக சுவிசேஷம் உலகம் ஃபுல்லா இருந்துச்சு இந்த பவுலால. ஆமென். இந்த உலகம் முழுக்க ரட்சிக்கப்படணும்னா தேவனுடைய சித்தம். அப்படி பார்த்தா நம்ம எல்லாரும் சகோதரர்கள் தானே. அவங்க கிட்ட எப்படி இருக்கணும்? நாம அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகணும். போட்டுங்க, ரட்சிக்கப்படாதவர்கள் புறஜாதி எப்படி வேணாலும் இருக்கட்டுமே, அவங்களை பிளேம் பண்ற இது நம்ம கிடையவே கிடையாது. நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அவங்களை நேசிக்கணும். அந்த அடையாளத்தை மாத்திரமே கிறிஸ்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் அன்பு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு உதவி செய்ய முன் வரணும். இந்த காரியத்தில் பாருங்க, சங்கீதம் 10:14 இந்த வசனங்களை யாராவது வாசிக்க முடியுமா? சங்கீதம் 10:14. சரி. அதை பார்த்துட்டாரே, உபத்திரவத்தையும் விரோதத்தையும் கவனித்துட்டாரே. நீர் வல்லரைக்கு ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். ஆமென். படைகளுக்கு சகாயம் நீரே. ஆமென். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் அவர்தாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, திக்கற்றவங்களுக்கு நீ என்ன செய்யறியோ அதை எனக்கே செஞ்சுட்டு, நீ அவங்களுக்கு செய்யறது ஸ்பெஷலா ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல. நீ திக்கற்றவங்களுக்கும் விதைகளுக்கும் அனாதைகளுக்கும் என்ன காரியத்தை மனமுந்து செய்யறியோ, மனசார செய்யறியோ, அது என் தேவனுக்கே செய்த காரியம். அதனாலதான் யாக்கோபு 1:27 சொல்லும், மாசில்லா சுத்தமான பக்தினா எதுனா, உலகத்தால் கரைபடாத பணிகளை காத்துக்கொள்ளும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவிகளுக்கும் இறங்குகிறது, அவங்களை விசாரிக்கிறது, அவங்களை விசாரிக்கணும். இதுதாங்க உண்மையான பக்தின்னு கடவுளே சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு யாக்கோபு 1:27. அப்ப இப்படிப்பட்ட ஆத்ம தாகம் இல்லைன்னா நம்ம ஆத்ம தாகம் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது, ஒரு கிறிஸ்துவர்களா இருக்கவே முடியாது. அதான் சொன்னாங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதான் இருக்கிறது. வார்த்தையில் இல்லைங்க தேவனுடைய வார்த்தை. வார்த்தையில் ஆதியில் இருந்தாரு, ஆனா ஒரு வாழ்க்கையா நமக்கு முன்மாதிரியா வாழ்ந்து காட்டினாரு. அப்ப வார்த்தையை நிமித்தம் நான் உனக்கு உதவி செய்யறேன், வார்த்தையை நிமித்தம் நான் உன்னை நேசிக்கிறேன், ஆமென், நான் உனக்காக வாழ்வேன். இல்ல, இது இல்ல கிரியை இல்லாத விசுவாசம் தான். அப்ப கிரியை உள்ள விசுவாசம் என்ன? அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும். அந்த அடையாளம் தான் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த உலகத்துல நம்ம நிலைநிறுத்தோம். அன்னை தெரேசா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆத்ம பாரமுள்ள ஒரு மனுஷி. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு விஷயத்தை சொல்லிப்பாங்க, your life is not lived for others, is not a life. அதாவது மற்றவங்களுக்காக நீ வாழலன்னா, கவனிங்க, மற்றவங்களுக்காக நீ வாழலன்னா அது வாழ்க்கையே கிடையாது. நமக்கு ஒரு வேலை அது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கலாம், நம்ம உலகத்துல பெருசா வாழ வேண்டியது, அது யூஸ்லெஸ். அது ஆண்டவர் ரெஸ்பெக்ட்